கடந்த சில மாதங்களாக ஆவியின் வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். என்னுடைய மகனிடம் கேட்டபோது ஏறக்குறைய 7 வரங்கள் தரவாக டீச் பண்ணியாச்சுது. 2 வரம்தான் இருக்கிறது. ஆவிகளை பகுத்துணர்கிற வரம், விசுவாச வரம், 2ஐயும் தவிர மற்ற எல்லாவற்றையும் போதித்து விட்டேன் என்று சொன்னார். சரி, அந்த 2ல் ஒன்றை நான் இன்றைக்கு எடுக்கிறேன். ஆவிகளை பகுத்துணர்வது எப்படி? உலகத்திலே மனிதனுடைய ஆவிகள் உண்டு. பரலோகத்திலே தூய்மையான தேவதூதர்கள் உண்டு. பாதாளத்திலே பிசாசுகள் விதவிதமான வகை வகையான தந்திரமான ஏமாற்றுகிற ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிற தீய ஆவிகள் உண்டு. என்னுடைய வேலை என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பதுதான், ஏமாற்றுவதுதான் இந்த ஆவிகளுடைய வேலை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் 9 வகை வரங்களை பற்றி ஆவியானவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது அவன் மூலமாய் 2 விதங்களில் அவர் கிரியை செய்கிறார். ஒன்று, அந்த மனுஷன் மூலமாய் 9 வரங்களையும் கொண்டு வருகிறார். மறுபக்கத்திலே 9 கனிகளை கொண்டு வருகிறார். 9 வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12:7-9 வாசிக்கிறோம். 9 கனிகளை குறித்து கலாத்தியர் 5:22-23 நான் வாசிக்கிறோம். ஒரே ஆவியானவர் தான் வரங்களையும் கொடுக்கிறார், கிருபைகளையும் கொடுக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியனுடைய அங்கியிலே வரத்துக்கு ஒப்பாக ஒலிக்கிற 9 மணிகள் இணைக்கப்பட்டிருக்கும். கனிகளுக்காக 9 பொன்னால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு வரங்களும் அவசியம், கனிகளும் அவசியம். அநேகம் பேர் வரங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஆவின் கனிகளுக்காக கர்த்தரிடத்தில் கேட்பதில்லை. வரங்களும் முக்கியம், கனிகளும் முக்கியம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வரங்கள் நிச்சயம் தேவை. புறஜாதியாரை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ண இந்த வரங்கள் தேவை. ஆனால் கனிகள் உங்களுடைய சுபாவத்தை மறுரூபப்படுத்துகின்றது, தெய்வீக குணாதிசயங்களை கொண்டு வருகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுகின்றது. வரங்களை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். வாயிலிருந்து வருகிற வரங்கள், அந்நிய பாஷை வரம், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம், தீர்க்க தரிசன வரம். இந்த 3ம் நம்முடைய நாவோடு இணைந்தது. மனிதனுடைய அறிவிலிருந்து ஆவியானவர் நிரப்பும் போது வருகிற 3 வரங்கள் உண்டு. அவைகளில் ஒன்று
அந்த அறிவிலே அபிஷேகத்தின் மூலமாக ஆவிகளை பகுத்து உணர்வது. இரண்டாவது, அறிவை உணர்த்துகிற வரம். மூன்றாவது, ஞானத்தை போதிக்கிற வரம். இந்த மூன்றும் இரண்டாவது வகையை சேர்ந்தது. அதே நேரத்தில் அடுத்த மூன்று வரங்கள் வல்லமையான வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அற்புதங்களை செய்கிற வரம் வல்லமையான வரம். குணமளிக்கிற, சுகமளிக்கிற ஹீலிங் கிஃப்ட் ஒரு வல்லமையான வரம். விசுவாசமும் கூட, விசுவாச வரமும் கூட வல்லமையான விசுவாசம் உள்ளது. இப்படி 9 வரங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஆவிகளை பகுத்து உணர்கிற வரங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு மனிதனுடைய ஆவியை கண்டு கொள்ளணும். எப்படிப்பட்டவன், எதுக்காக வந்திருக்கிறான், ஏமாற்ற வந்திருக்கிறானா, நயவஞ்சகம் போல நடிக்கிறானா, பால் அப்படியே பழத்தில் நழுவி விடுறது போல, சர்க்கரை பந்தல்ல தேன் மழை பெய்கிற போல அப்படி பேசுகிறானா, ஏமாத்தக்கு வந்தானா, கடன் வாங்க வந்தானா, அவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவியின் வரங்கள் தேவை. நமக்கு ஏன் ஆவியின் வரம் தேவை? இந்த கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்க நிறைய வந்துட்டாங்க. வீடு வீடாக போய் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறப்பான், அவங்க சொன்னதுனாலையோ இல்லையோ பொம்பளை பிள்ளை தான் பிறக்குது. பணத்துக்காக சத்தியத்தை விலை பேசுகிறவர்கள். இந்த ஆவியை பகுத்து உணரலைன்னா நம்ம ஏமாந்துரும், நான் நம்பிரும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறாவை போல கபடில்லாதவங்களா இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களா இருக்கணும். பேதமையா இருந்து ஏமாந்துராத. ஆவிகளை பகுத்து உணர்கிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவசியம். 2 கொரிந்தியர் 11:14 சாத்தானும் கூட, இருளின் தூதனான சாத்தான், அந்தகார லோகாதிபதி என்று அழைக்கப்படுறவனும் கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான். அவன் இருளுக்கு அதிபதி. ஆனால் அவன் எந்த வேஷத்தை தரித்து கொள்ளுகிறானாம்? பலத்த வெளிச்சம் போல அவன் காணப்படுவான். ஆகவேதான் ஆவிகளை பகுத்துணர்வது அவசியம். எங்க பார்த்தாலும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள வேலையாட்களும், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியாத அளவு அவ்வளோ பெருகிட்டாங்க. நிறைய பேரை நான் முன்னாலெல்லாம் சொல்லுவேன், எல்லா சபைக்கும் போங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. நம்முடைய சர்ச்சில் உள்ள ஒரு லேடி ஒரு தீமையாய் போதிக்கிற ஒரு மனுஷனுடைய சர்ச்சுக்கு போயிட்டா. பயங்கர ஆவி அவளை பிடிச்சிட்டு, பயங்கர ஆவி. கடைசியில் அவள் சர்ச்சை விட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி போயிட்டாங்க. எல்லா ஆவியும் நம்பாத. என்கிட்ட கேட்டால் இன்ன ஆள் மீட்டிங் போதேன்னு சொல்லிடுவேன். இன்னென்ன ஆள் உன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண இடம் கொடுக்காத. எங்களுக்கு தெரியும். பேதமையான விசுவாசி அங்கேயும் இங்கேயும் ஓடி அவன் தலையிலும் கை கொடுத்து அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்று தெரியாமல் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆவிகளை பகுத்துணர்கிறது மிக அவசியம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 சம்பவம் சுருக்கமாக சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிற ஒரு 6 முக்கியமான வழிமுறைகளை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலே ஒரு வாலிபனுக்காக ஜெபித்தோம். அவர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னான். ஒரு கூட்டத்தில், வீட்டு கூட்டத்தில் வந்திருந்த போது அந்நிய பாஷையை பேசினான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்போதான் ரட்சிக்கப்பட்டான், அதுக்குள்ள அந்நிய பாஷை பேசுகிறானே, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எங்களுடைய கூட்டத்தில் உள்ள ஒருவர் ஆவியில் நிரம்பி முழங்காலையே நடந்து நடந்து அவன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு அதட்டினார். தலை ஆடி ஆடி தொப்புன்னு கீழே விழுந்தான். அப்போதான் எனக்கு தெரியும், அசுத்த ஆவிகள் கூட அழகாய் அந்நிய பாஷை பேசுகிறது. ஆவியின் வரங்களை அறிந்தால் ஒழிய, பத்துணர்கிற வரம் இருந்தால் ஒழிய, மற்றவங்களெல்லாம் பரிசுத்தவான் போல பக்திவான் போல அவன் ஏமாற்றி விடுவான். அப்பத்திலிருந்து எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சி. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஏராளம் கள்ளம் தீர்க்க தரிசிகள் எழும்பியிருக்கிறபடியால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனிடத்திலிருந்து வந்ததோ என்று சோதித்து பாருங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அந்த காலத்திலே வஞ்சிக்கிற ஆவிகள் இருந்தது, ஏமாற்றுகிற ஆவிகள் இருந்தது. நான் சிறுவனாய் இருக்கும்போது 4 அணா 8 அணா 1 ரூபாலாம், அதில் நிறைய கள்ள 4 அணா கள்ள 8 அணா வரும். அந்த காலத்தில் 8 அணாவுக்கெல்லாம் இன்னைக்குள்ள 50 பைசா ரொம்ப மதிப்பு. கவர்மெண்ட் ஒரிஜினல் போட்டால் இவங்க ஈயத்தில் அதே மாதிரி போட்டிருப்பாங்க, பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு காந்தத்தை எடுத்து கொண்டு வந்தால் நல்ல 8 அணாவா 50 பைசா வந்தால் சர்ன்னு அதை இழுத்துக்கொள்ளும். ஆனால் ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வந்து காந்தத்திட்ட கொண்டு வந்தால் எப்படினாலும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இன்னைக்கு கவர்மெண்ட் அடிக்கிற 1000 ரூபா நோட்டு உண்டு, சிவகாசில் அடிக்கிற 1000 ரூபாய் நோட்டு உண்டு. நல்ல நோட்டு எவ்வளோ இருக்குதோ அதை விட அதிகமாக இன்னைக்கு கள்ள நோட்டு ஜனங்கள் மத்தியில் ஏராளம் புகுந்து விட்டது. அதனால கவர்மெண்ட்டு ஒவ்வொரு நல்ல நோட்டையும் எப்படி, அரசாங்க நோட்டு கண்டுபிடிக்கிறது எப்படி, அப்படி நோட்டை தூக்கி பாருங்க, உள்ள ஒரு கோடு இருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம், அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாலும் சாதாரண ஏழை மக்கள் ஏமாந்து போயிடறாங்க. ஆனால் பேங்க்குக்காரன்ட்ட கொண்டு கொடுத்து பாருங்க, அப்படி சும்மா தொட்டு பார்த்த உடனே கள்ள நோட்டு எடுத்துகிட்டு போயிருங்க சார்ன்னு சொல்லிடுவோம். நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. அரசாங்கம் கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ரூல் வச்சிருக்கிறானோ அதை நம்ம அறிகிறதும் இல்லை. யார் நமக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாமல் நம்ம முழிச்சு கடைசியில் 1000 ரூபா நமக்கு நஷ்டம். பேங்குக்காரன் நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் விட்டது பெரிய காரியம். இல்லைன்னா நீதான் கள்ள நோட்டு அடிப்பான்னு சொன்னாலும் சொல்லிடுவான். எங்கெங்க ஒரிஜினல் இருக்கோ அங்கங்கே ஒரு டூப்ளிகேட்டும் இருக்கும். கதாநாயகன் நடிக்கிறான், மாடியிலேருந்து குதிக்கணும், அவன் குதிக்க மாட்டான், அதுக்கு ஒரு டூப்ளிகேட் வச்சுருப்பான். அவன் போட்டு அதே பேண்டை போட்டு, அவன் போட்டு அதே ஷர்ட்டை போட்டு அவர் மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி ஃபோட்டோ. எல்லாத்துக்கும் டூப்ளிகேட், எல்லாத்துக்கும் டூப்ளிகேட். ஆகவே தான் ஆவியின் வரங்களை, விசேஷமாக ஆவியை பகுத்துணர்கிற வரம் ரொம்ப அவசியம். 2வதாக ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம். ஒரு அசுத்தாவி படித்த ஒரு மனிதனை வைத்து ஒரு 25 பேர் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை முடிவில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். நானும் அதில் போய் முழங்கால் படிக்கிட்டேன். அப்பொழுது ஒரு
பெண்மணி ஒரு 30 வயது இருக்கும். அந்த பிசாசு பிடித்த மனுஷனுக்காக அழகாக ஜெபம் பண்ணினாள். அவ்வளவு அடுக்கு மொழியிலே, அவ்வளவு செந்தமிழிலே, அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு வசனங்களை கோர்த்து. ஆகவே அது சூழ இருந்த மக்கள் பேய் துரத்துறதை பற்றி மறந்துட்டு அவளுடைய ஜெபத்தை அப்படியே ரசித்து ருசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. திடீரென்று எனக்குள்ளே ஆவியானவர் சொன்னார், அந்த பெண்ணை அதட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. நானும் கூட அந்த அம்மா அழகா ஜெபிக்கிறத சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த அம்மாவை போய் எப்படி அதட்டுறது? கர்த்தருடைய கட்டளை தெளிவாக வந்தனால நேர ஜெபத்திலிருந்து எழுந்து போய் இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவின்னு சொன்ன. அவ்வளோதான். அது ஜெபமும் எங்கே போச்சு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே தாய் கேட்டேன், தாயிட்ட எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த அசுத்தாவி படி. தாய் சொன்னா, இங்கே ஒருத்தர் இயேசுநாதர் ஆஸ்பத்திரின்னு வச்சுருந்தார். முன் ரூமில் இயேசுநாதர் படம் போட்டிருந்தார், பின்னால் ஒரு காளி படம் இருந்தது. இயேசுநாதர்கிட்ட தான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உன் தலைவலி தீந்துரோன்னு சொல்லி காளிட்ட பூஜை போட்டு என்னத்தையோ நான் காதில் விட்டார். அதுலேருந்து இந்த பெண்ணு ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணும், அந்த மந்திரவாதியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தந்திரமான காரியம், எவ்வளோ தந்திரமான காரியம். எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனிடத்திலிருந்து வந்ததா. இன்றைக்கு நிறைய பேர் அற்புதம் 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 அங்கே நடக்க அற்புதம் நடக்குன்னு ஓடுறாங்க. ஆனால் பிசாசும் அற்புதம் செய்யும். வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்தால் இந்த வசனம் சொல்லுகிறது, வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் வல்லமை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழைய உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, புனிதர்கள் வழிபாட்டை விட்டு ஆவியாயிருக்கிற தேவனை வழிபடணும். எந்த கிறிஸ்துவ படத்தை வீட்டில் வச்சிருந்தாலும் அதுக்கு பின்னால் பிசாசின் ஆவி நிற்கும். இயேசுநாதர் படம் தானே. இன்னைக்கு எல்லாரும் இயேசுநாதர் மாதிரி போஸ் கொடுப்பாங்க. எம்ஜிஆர் கூட ஒரு சினிமாவில் நடிக்கும்போது இயேசுநாதர் மாதிரி போஸ் கொடுத்து ஈன்னு பல்ல காட்டிட்டு இருக்கிறார். விதவிதமாக ஓவியம் நிறைய வரைகிறான். இன்னைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டில் இயேசுன்னா யாரு? அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் இயேசுவானவரா நடிச்சான் பாருங்க. எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவ பாட்டு போடுறதோ உடனே அந்த சினிமாக்காரனை கொண்டு இயேசுவா நடித்ததை கொண்டாந்து இயேசுவானவருக்கு டூப்ளிகேட். அவனை அந்த வேசிக்கல்ல சினிமாக்காரன் பணத்துக்காக நடித்தவனை கொண்டு இயேசுநாதர் உடனே காட்டிடுவாங்க. இதனால தான் அநேக கிறிஸ்தவர்களை கூட இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தா அந்த படத்தை தான் வீட்டில் ஃபோட்டோ எடுத்து வச்சு, யாருன்னு பார்த்தா அந்த படத்தில் நடித்த இவன், இந்த கிறிஸ்துவான ஒரு படத்தில் நடித்த இவன். இயேசுவானவர் எவ்வளோ மகிமை பொருந்தினவர், வானம் சிங்காசனம், இந்த சிலையில் கொண்டு அவர் வந்து தங்கியிருக்க போகிறார், அதை எண்ணுகிறதில்லை. ஆவிக்குரிய வழிபாடுகள் அற்புதம் அற்புதம் தீர்க்கதரிசனம். ஆனால் அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறது யார்?
சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களை செய்வான். தாவீது பெரிய பக்தன்தான், தேவனோடு நடந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே சாத்தான் ஏவி விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எண்ணிக்கை பார்க்க ஆரம்பித்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அவனுக்கு தெரியல. தந்திரமா சாத்தான் உள்ளே பூந்துட்டான். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் 4 பேர் சொல்கிறத, அஸ்திபாரம் போடுறீங்களா, கோழி ரத்தம் அதில் ஊற்றணுங்க, சின்ன மாணிக்கம் ஒரு கல்லை உள்ளே வைக்கணுங்க. இல்லை நான் கிறிஸ்தவன், அதை பற்றி பரவாயில்லைங்க, காசு கொடுத்துருங்க, நாங்கள் சேவலை வாங்கி அறுத்துடுறோம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்கள் பிஸ்னஸ் நல்லா முன்னேறுமா, செல்வ கணபதிக்கு ஒரு பூஜை போட்டு நிரம்பும். பிசாசு உள்ள வந்துடுவான். உலகத்தின் மகிமையை காட்டுமா, வச்சுக்கப்பா உனக்கு தரேன். ஆலமரத்து கீழே ஒரு புதையல் இருக்கு, நானே ராத்திரியில் எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டில் டெலிவரி பண்ணுறேன், எனக்கு ஒரு இந்து கோயில் கட்டிட்டு போதும். அடுத்த நாள் நேராக நரகத்தில் போய் விழும்படி ஒரு ஆக்சிடெண்ட் வந்து போகும். அந்த புதையலை அனுபவிக்க முடியாது, சாத்தான் கொண்டு வருகிற மகிமையும் அனுபவிக்க முடியாது. ஆகவே ஆவிகளை பகுத்துணரணும். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்தார், நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனுடைய சுபாவத்தை, அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை ஒரு பார்வையில் பார்த்து உணர்ந்தார். யோவான் 2:25 சொல்லுகிறது, மனிதருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவனும் ஒருவரையும் குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. இயேசுவை 12 சீஷர்கள் இருந்தாலும் அவர் யார்? பேதுரு ஒருவன்தான் அறிந்திருந்தான். அவன் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எப்படி அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது? அவனுக்குள்ளே மறைந்திருந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தின் மூலமாகத்தான். இயேசு அதை சொன்னார், பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவனே அதை வெளிப்படுத்தினார். ஆவிகளை பார்த்துணர்கிறது கர்த்தர் தருகிற ஒரு தெய்வீக குணாதிசயம். அது ஒரு ஆவியின் வரமாய் இருக்கிறது. 3வது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் என்னை பார்க்க வந்த சாயங்காலம் என்ன என்று கேட்டேன். சொன்னார், நான் ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன், ஒரு இடத்துல ஒரு தெருவை மறித்து அந்த தெருவையே நிறைய பேரை இன்வைட் பண்ணியால் ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். நான் பேசுகிறேன், நீ சும்மா இருந்தால் ப்ளீஸ் வாங்க, நான் ஜெபிக்கும் போது கொஞ்சம் பின்னால் இருந்து பேக் பண்ணுங்க. சரி என்று அந்த ஊழியக்காரரோட நான் போனேன். அங்கே போகும்போது ஒரு பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர் முன் வரிசையில் கம்பீரமாக உட்கார்ந்துருந்தார். ஒயிட்டுன்னா அப்படியே மல்லிகைப்பூ தோத்துரும், அழகு ஜிப்பா. அவர் உட்கார்ந்திருந்தார் ராஜ தோரணை. கையில் ஒரு புதிய பாட்டை சுருட்டி வைத்திருந்தார். என்னை பார்த்து சொன்னார், பிரதர், ஆவிகளை துரத்துகிற பரம் எனக்கு இருக்கு, பேய் நடுங்கும் என்ன கண்டு, என் மேலெல்லாம் அக்கினி இருக்கு, எங்கேயாவது பேய் பிடிச்சிருந்தா யான்ட்டு சொல்லுங்க, எங்கேயாவது மந்திர தகடு பில்லி சுனியம் செய்திருந்தா என்ன கூட்டு போங்க, அலறும் பேயலாம். சொன்ன விதத்தில் இருந்து எனக்கு உடனே புரிஞ்சு பெருமைங்கிற சாசு இவருக்குள்ளே இருக்கு போல் இருக்கு.
வரங்களை கொடுத்தா எவ்வளோ தாழ்மையாக எவ்வளோ அடக்கமாக பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வச்சிருக்க முறையை பாரு. சுருட்டி இருட்டி இப்படி வச்சுட்டு சரி ஒரு பிரசங்கம் பண்ண நேரம் ஆயிடுச்சு, ஆகவே நம்ம ஜெபிப்போம். நான் ஜெபிச்சிட்ருக்கேன். கூட வந்த நண்பர் வல்லமையாக பிரசங்கம் பண்ணார். முடிக்கிற நேரம் வந்தது. எங்கிருந்தோ ஒரு கருவண்டு அவர் தொண்டைக்குள்ளே போயிட்டு மூச்சு முட்டி அவரால் பிரசங்கம் பண்ண முடியல. கையை போட்டு தோண்டும் போது என்கிட்ட நீ அப்படியே ஜெபத்தை தொடருங்கிறது போல கை காட்டினாரா. அவர் உள்ளே உட்காந்து அந்த கருவண்டை தொண்டைக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு. அதுக்குள்ள நான் விஷயத்தில் நிரம்பினேன். ஆவியில் நிரம்பி நிரம்பி பிசாசை கட்டி ஜோமனிட்டு இருக்கிறேன். இந்த ஜிப்பா ஆளு ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்பயே நினைச்சேன் உனக்குள்ள லூசிஃபர் தான் இருக்கும்னு நினைச்சேன். கரெக்டாக போச்சு. ஐயோ, எத்தனை பெந்தைக்கோஸ்தே சபையில் போய் நான் கை வைக்கும்போது அசுத்த ஆவிகளை உள்ளே போட்டேன். அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி தூஷண வார்த்தையை பேசும்படி செய்தேன். இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே. அலறுகிறார். மற்ற பேய்களை துரத்துறதுக்கு முன்னால் அவர்கிட்ட இருக்க பேய் தான் துரத்த வேண்டியதாயிடுச்சு. எல்லா ஆவியையும் நம்பாமல் அது தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று சோதித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி சோதித்து பார்ப்பது? முதலாவது இயேசு சொன்னார், கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி வருவாங்க? ஆட்டுத்தோல் போர்த்து, ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்களை போல வருவார்கள். வெளியில் பார்த்தா ஆட்டுத்தோலை பார்த்துருப்பாங்க. ஆனால் உள்ள பார்த்தாச்சுன்னா பட்சிக்கிற ஓநாய்கள். இன்னைக்கும் சில கஷாப் கடைக்கு போனீங்கன்னா ஆட்டு வாழை உள்ள சொருவி வச்சிருப்பான். உண்மையாக பார்த்தது ஆடாக இருக்காது, நாய்க்குட்டியாக இருக்கும். அதனால் சில கடையில் கறிக்கடையில் வாங்க போனால் ஆட்டுத்தோலை இழுத்து பார்ப்பாங்க. ஒரிஜினல் ஆட்டுத்தோல் தானா? இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் சொல்லுகிறார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? முள்செடி என்னதான் அந்த முள் மேலே ஒரு அத்தி பழத்தை குத்தி வச்சுருந்தாலும், என்னதான் அந்த முள் மேலே ஒரு திராட்சை பழத்தை குத்தி வச்சுருந்தாலும், முள்செடி தான். அது இயற்கையாய் கனி கொடுக்கல, திராட்சை பழத்தை கொடுக்க முடியாது. இது போல தான் அநேகம் பேர் ஆட்டுத்தோலை பார்த்து சாதுவாய் வருவார்கள், ஆனால் உள்ளோ சாதுவாய் இருப்பதில்லை. பட்சிக்கிற ஓநாய்கள். எப்படி அறிவீர்கள்? கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். என்ன கனிகளினால் அறிவீர்கள்? ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். கலாத்தியர் 5:22-23 உள்ள அந்த கனிகள். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் நாவை பற்றி வரிசையாய் எழுதிவிட்டு 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் சுரக்குமா? ஒரு நாளும் சுரக்காது. அத்திமரம் ஒலிவ பழங்களை தருமா? ஒரு நாளும் தராது. உவர்ப்பான நீரூற்றிலிருந்து இனிமையான சுத்தமான தண்ணீர் உண்டாகுமா? உண்டாகாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவன் கொடுக்கிற கனியை, அவன் வெளிப்படுத்துகிற சுபாவங்களை அறிந்து அவனை நிதானி.
எப்படிப்பட்டவன் என்பதை நிதானியுங்கள். ஆகவே முதல் டெஸ்ட், கனிகளை கவனியுங்கள். இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய பேச்சாகட்டும், செய்தியாகட்டும், பிரசங்கமாகட்டும், தீர்க்க தரிசனமாகட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா அல்லது சுய மகிமையை தேடுகிறதா? தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறானா? யோவான் ஸ்நானகனைப் போல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லுகிறானா? தேவனை மகிமைப்படுத்துகிறானா? தேவகுமாரனை மகிமைப்படுத்துகிறானா? ஆவியானவர்கள் செய்த பரிசுத்த வார்த்தைகளை அவன் மகிமைப்படுத்துகிறானா? ஏரோதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் குறித்த நாளிலே ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ணினான். கேட்ட ஜனங்கள், புத்தி கேட்ட ஜனங்கள், வேத அறிவில்லாத ஜனங்கள் அதை கேட்டபோது, இது சாதாரண குரல் அல்ல, இது தேவனுடைய குரல், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொன்னார். ஏரோது ஏற்கனவே ஒரு கொலைகாரன். இயேசு பிறக்கும் போதே இயேசுவை கொலை செய்யணும்னு விரும்பினவன். அவனுடைய மகனாகி ஏரோது யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டி கொன்னவன். தான் புகழுக்காக, தன்னுடைய புகழ்ச்சிக்காக ராஜ வஸ்திரம் தரித்து பிரசங்கம் பண்ணான். நம்முடைய ஆண்டவர் கந்த வஸ்திரங்களோடு மாட்டுக்குட்டியில் வளர்ந்து தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தார். அவர் தேவனாயிருந்தும் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மரண வரையந்தான் தாழ்த்தினார். அவருக்கு மகிமை செலுத்தாமல் சுய மகிமை ஏற்றுக்கொண்டபடியால் அப்போஸ்தலர் 12:21-23 வரை வாசித்தால், தேவதூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய மனிதன் தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்துக் கொள்வான். தன்னை தாழ்த்தி பயபக்தியோடு பிரசங்கம் பண்ணுவான். லூசிஃபருக்கு வந்த பெருமைக்கு இடம் கொடுக்கவே மாட்டான். லூசிஃபர் ஏன் வானத்திலிருந்து கீழே விழுந்தான்? ஏசாயா 14:12-15 வாசித்தால், நான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை பருவத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்துக்கு வைப்பேன். பெருமையோடு பேசினவன் அகாத பாதாளத்திலே அவன் தள்ளுண்டு போனான். தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையை தரித்துக் கொள்வார்கள். நேபுகாத் நேச்சரை ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தினாள். ஒருவன் ஒரு நாள் தன்னுடைய உப்பரிக்கையின் மேல் உலாவும் போது ஆண்டவர் கொடுத்த பாபிலோன் என்ற எண்ணமில்லாமல், நான் என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று கட்டி எழுப்பின பாபிலோன் அல்லவா பெருமையாக சொல்லும் போதே ஆண்டவர் அங்கிருந்து அடித்தார். ஒரே செகண்டில் அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. மனுஷரிடத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். 7 வருஷம் பைத்தியக்காரனாய் தெரிந்தான். தானியேல் 4:30 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மூன்றாவதாக, ஆவிகளை பகுத்துணரும் போது ஒரு மனுஷன் சொல்லுகிற வெளிப்பாடானாலும், அவன் பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கமானாலும், அவன் உரைக்கிற தீர்க்க தரிசனமானாலும் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இவர்கள் சொல்லுகிற காரியம் பைபிள் படி இருக்குதா? கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்கு ஏதுவாக இருக்குதா? இல்லைன்னா சரடு விடுறாரா? வாய்க்கு வந்தபடி கடவுளை எனக்கு அப்படி வெளிப்படுத்திட்டார், இப்படி வெளிப்படுத்தி 4ஆம் வானத்துக்கு கூட்டு போனார், அங்கே நான் குளிக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணார், அவரே என் முதுகில் அழுக்க தைச்சு விட்டார். நிறைய கதைகள். நான் டிவி பார்க்கறதும் இல்லை, அந்த ஊழியக்காரர்களை பற்றி அவங்க தரிசனங்களை பற்றி நான் பேசுகிறதும் இல்லை. சில நேரம் காதில் கேட்கும்.
நான் எந்த ஊழியக்காரையும் தாக்க மாட்டேன். நிறைய வெளிப்பாடுகள் பைபிள் படி இல்லை, வேத வசனத்துக்கு ஒப்பா இல்லை. சுயமகிமையை தேடுகிறார். தாட்ட தான் கர்த்தர் வந்து உட்கார்ந்து ஒருத்தர் சொல்கிறார் 2 மணி நேரம் 29 நிமிஷம் என் கூட பேசிக்கிட்டே இருந்த. அது என்ன நீ மணி பார்த்துக்கிட்டா உட்காந்துருந்தா? ஆண்டவர் பேசுனா பேச மாட்டாரான்னு உட்கார விட்டு இவர் கரெக்டாக சொல்கிறார். 2 மணி நேரம் 29 நிமிஷம். அது கேட்கும்போதே பொய்யேன்னு எனக்கு உள்ளத்தில் எண்ணம் வருது. ஆகவே ஒரு ஆவி எப்படி பகுத்துணர்கிறது? வேத வாக்கியங்களுக்கு ஒத்ததா? நான்காவதாக மீண்டும் சொல்லுகிறேன், முதல்ல கனி உண்டா, ரெண்டாவது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா, மூன்றாவது வேத வாக்கியங்களுக்கு ஒத்ததா, நாலாவது சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுகிறார், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரை, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசி சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று தான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்திலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி துணிகரத்தினாலே அதை சொன்னான். அவனுக்கு நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்லாத காரியம் ஒரு நாளும் நிறைவேறாது. சொல்லாத காரியத்தை சொல்லும்போது அதனால் அநேகம் பேர் இடறல் அடைகிறார். சாத்தான் கடந்த காலத்தை கரெக்டாக சொல்லுவான், நிகழ்காலத்தை ஓரளவு யூகித்து சொல்லுவான், வருங்காலத்தை அவனால் சொல்லவே முடியாது. இந்தியாவில் நிறைய குறி சொல்லுகிற ஆவிகள் உண்டு. வருங்காலத்தை அவர்களால் சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 18:6, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி இந்து மகா சமுத்திரத்தில் ஆழ்ந்து போக முடிவு செய்தால் அவன் நல்லா இருக்கும். கவனிங்கப்போ, சொன்னது நிறைவேறினதா? அவன் சொன்னது நிறைவேறினதா? ஒத்தையா ரெட்டையா வைக்கிறானா? ஆம்பளை பிள்ளை பிறக்குங்க, கொஞ்சம் தவறிச்சுன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா? புத்தாண்டு தீர்க்க தரிசனங்கள் என்ன? தேசத்தில் சிறுமழையாவது பெருமழையாவது அடமழையாவது, அமெரிக்காவில் கடல் கொந்தளிக்கும், எல்லா இடத்தான் கடல் கொந்தளிக்கும், இங்கே சுனாமி எழும்பும். என்னெல்லாம் நடந்திருக்கோ எல்லாம் யூகிச்சு நிறைய பொய்யருடைய திருட்டு ஜனவரி 1ஆம் தேதி புழுகிற புழுகு டிசம்பர் 31ஆம் தேதியில் நிறைவேறிச்சான்னு பார்த்தா ஒன்றும் நிறைவேறிருக்காது. உண்மையான தீர்க்க செயல் நான் சொல்லலை. ஆனால் தாம் பேர் புகழுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அது கர்த்தருடைய பார்வையில் வேதனையாயிருக்கும். ஐந்தாவது, ஒரு மனுஷன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாவது வெளிப்பாடாவது அல்லது பிரசங்கமாவது உடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறதா, மனவேதனைப்படுத்துகிறதா, அல்லது விடுதலையை கொண்டு வருகிறதா? சிலர் பூச்சாண்டி காட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு விரோதமாக 4 பேர் சேர்ந்து மந்திரம் செய்து ஒரு ஆலமரத்து பொந்தில் ஒரு பொம்மையை செய்து அதில் ஆணி அடித்து நீங்கள் சாகணும்னு வச்சுருக்காங்க பிரதர். அப்படியா? நீங்கள் அதை கொஞ்சம் எடுக்கப்படாதா? இல்லை, அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப காசு செலவாகும். திருட்டு பயில வெளிப்பாடாக சொல்கிற சிலர் அடிமையாக்குற சொல்லுவாங்க.
எங்கள் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதை, எங்கள் மாமியாருக்கு இதில் ரொம்ப நம்பிக்கை, யாராவது தீர்க்கதரிசி வர மாட்டாங்களா சொல்லிட்டு போயிட்டா. அந்த கோட்டை சுவரில் 3 குரங்கு ஆவிகள் உட்காந்து உங்கள் வீட்டையே பார்த்துட்டு. மாமியார்கிட்ட கேட்குறது உண்டு, அந்த குரங்கு ஆவியை துரத்தி விட்டாரா இல்லையா? அது தெரில பிரதர். ஆமாம், அந்த குரங்கு ஆவியை பற்றி வெளிப்பாடு சொன்னவருக்கு எவ்வளோ காணிக்க கொடுத்தீங்க? 1000 ரூபா கொடுத்தீங்க. அடப்பாவே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஊரில் உள்ள வந்து குறி சொல்கிறவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க, உங்கள் மருமகன் ஊழியத்தும் காசை எப்படி பேர்க்கணுன்னா, அவன் சூனியம் செய்யிட்டான், இவன் சூனியம் செய்யிட்டான், அப்படியாச்சு அப்படி இப்படின்னு அளந்து விடுறவன் தான் காணிக்க. என்னை காணிக்கலாட்டாலும் பரவாயில்ல, பட்னி கிடந்தாலும் இப்படி கள்ளத்தீர்க்கன்னு சொல்ல வித்து போடக்கூடாது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா? உன்னை அடிமைப்படுத்தினதா அல்லது விடுதலையாக்கினதா? சிலர் அடிமைப்படுத்துகிற மாதிரியே சொல்லுவார். ஒருவர் புரசவகத்திலேருந்து பரதாமாக வந்தார். ஒரு தீர்க்க தரிசனமாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என் மக +2 படிக்கிறா. அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லி என் பிள்ளைக்கா ஜோமனை சொன்னேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாட்டா 3வது மாடியில் ஏறி தலைகீழ விழுந்து உன் வயிறெல்லாம் வெடித்து குடலெல்லாம் வெளியே வந்துடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் 3வது மாடிக்கு போகணும், அதே எண்ணம் மைண்டில் அதுதான் நிரப்பிட்டு. ஐயோ, என் மகா தற்கொலை பண்ணிடுவாளா பிரதர்னு என்கிட்ட வந்து கேட்க வராங்க. அதட்டி ஜோம் பண்ணு. அடிமைப்படுத்துகிற மாதிரி யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. அவன் என்மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் அவனை விடுவிப்பேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான். கடைசியாக 6வதாக, ஒரு மனிதனுடைய பிரசங்கமோ அவனுடைய தீர்க்க தரிசனமோ வெளிப்பாடும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா? இயேசு கிறிஸ்து தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவரை அறிமுகப்படுத்தும் போது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லும்போது பரிசுத்தாவியானவரை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்வதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு எப்போதும் பிதாவை மகிமைப்படுத்தினார். பரிசுத்தாவியானவர் எப்போதும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். ஒரு உண்மையுள்ள ஒரு தேவ மனிதன் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு நவீன உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம சிஎஸ்ஐ சபைகள்லாம் கடவுளே, எந்த கடவுளையா? சாமி ஸ்தோத்திரம் சுவாமி. பைபிள் எங்கேயாவது அப்படி இருக்கா? சுவாமிங்கிற வார்த்தை இந்து தெய்வத்தை தான் சொல்கிற ஒரே ஒரு இடம்தான் மீகா தீர்க்கதரிசியில் வருது. சில ஜெபம் பண்ணும்போது எம்பிரானேன்னு சொல்லுவார். இயேசு கிறிஸ்துன்னு வல்லமை உள்ள நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறார். எம்பிரானே, இறைவனே, கருணாமூர்த்தியே, பெருங்கடலே, அதா இதா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வானத்திலும் பூமியில் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை அது ஜெயில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சிபிஎம் சர்ச்சை சேர்ந்த
ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஆகவே அவரை பேச சொன்னோம். அவர் பேசும்போது அந்த பிரச்சனத்தை கவனிச்சிட்டே இருந்தேன். ஒரு இடத்துலையாவது இயேசுங்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் எங்க கடவுள், எங்க கடவுள், உங்க கடவுள் யாரு? நம்ம தேவனை பார்த்தா அது எந்த தேவன்? ராமையா தேவரா, சுப்பையா தேவரா, எந்த தேவனை பற்றி பேசுகிறார்? இயேசுங்கிற வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. பாதாளம் பரலோகம் நடுநடுங்கக்கூடிய நாமம். அதை விட்டுட்டு கடவுளே, சுவாமி, எம்பெருமானே, இறைவனே எல்லாம் சாத்தான் சொல்லி தருகிற ஒரு வார்த்தை. கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர். அவரை மகிமைப்படுத்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரை மகிமைப்படுத்து. நமக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்து ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. ஒரு உண்மையான தேவ மனிதன் இயேசுவை அறிக்கையிடுவான், அவருடைய நாமத்தை உயர்த்துவான். 1 யோவான் 4:3 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கீழ்ப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. 1 யோவான் 4:2 சொல்லுகிறது, தேவாவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12:3 எழுதுகிறார், தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினாலேயே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல ஒருவனாலும் கூடாது. ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் எவ்வளவு அவசியம். 6 காரியங்களை உங்களுடைய மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். இதன்படி நீங்கள் ஒரு ஆவியை, ஒரு செய்தியை, ஒரு கள்ள தீர்க்கதரிசியை, ஒரு பிரசங்கத்தை, அது எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆவலோடு கேட்கும்போது கர்த்தர் அந்த ஆவியின் வரங்களை உங்களுக்கு தந்தருளுவார். எழுந்து நிற்போம். 9 ஆவி வரங்களும் உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே ஆண்டவர் தந்தருளுகிறார். உதவியாளராய் ஆவியானவர் வரும்போது உங்களுடைய எல்லா பலவீனத்திலும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உடைய கைகளை உயர்த்திங்க. அநேகம் பேர் கள்ள தீர்க்கதரிசிகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். பொய்யான வார்த்தைகள் உங்களை வழி தப்பி போயிருக்க செய்திருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியின் வரத்தை எனக்கு தாரும், அந்நிய பாஷை வரத்தை தாரும், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை தாரும், தீர்க்க தரிசன வரத்தை தாரும். இன்றைக்கு கேட்டது போல ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தை தாரும். உங்களுக்காகவே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆவியின் வரங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. கேட்கிற எவனும் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். நீ விசுவாசத்தோடு கேட்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் வாழ்கிற இந்த கடைசி நாட்கள் ஆவியானவரின் பின்மாறி ஊற்றப்படுகிற காட்கள். அதே நேரம் இதே நாட்கள் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல சுற்றி தெரிகிற ஒரு நாட்கள். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அவன் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை கிருபையுள்ள உம்முடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்கு எவ்வளவு அழகாக தெளிவாக போதிக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை
உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படி அடியேன்னு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை